தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்ன அன்பு தெய்வம், நம்மை நல்வழிப்படுத்த தன் வழிகளில் பல வழிகளை தாங்கி வாழ்வை தியாகமாக்கிய திரு சிலுவை பாதையை உளவியல் பார்வையோடு ஆன்மீக வழியில் இணைந்து பயணிப்போம். முதல் நிலை, இயேசுவுக்கு தவறான தீர்ப்பளிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது வாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையின் விருப்பப்படி உண்மையை பேசி நன்மைகளை மட்டுமே செய்த எனக்கே தவறான தீர்ப்பு. குற்றமே இல்லாத எனக்கு கொலை தண்டனை தீர்ப்பு. விசித்திரமான உலகம் இது. ஆம், நல்லவராக வாழ்வதும் நல்லது செய்வதும் கடினமான ஒன்றுதான். பாராட்டுதலுக்கு பதில் பழி சொல்லும் பரிகாசமும் தான் கிடைக்கும். ஜெபம். மனிதர்கள் தரும் தீர்ப்பு மாயை என்று அறிந்து உமக்கு மட்டுமே உண்மையானவர்களாக வாழ உள்ளத்தில் உறுதியை அளித்திடும் ஆண்டவரே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளினுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சட்டத்தை விட சமூகம் முக்கியம் என்று சொன்னேன். உலகில் அன்புதான் ஆகச்சிறந்த மொழி என்று சொன்னேன். எண்ணங்களில் தூய்மையாக இருங்கள் என்று சொன்னேன். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் என்றுதான் சொன்னேன். ஆனால் எனக்கு கிடைத்த பரிசு சிலுவை. ஆம், கிறிஸ்தவ வாழ்வில் சத்தியத்தை உணர்ந்து சரியாக வாழும்போது அவதூறுகளும் அவமானங்களும் ஏளனங்களுமே பரிசாக கிடைக்கும். ஜெபம். அவமானத்தின் அடையாளமான சிலுவையை வெகுமானமாக மாற்றிய அன்பு தெய்வமே, சோதனைகளை சாதனையாக்க உதவி செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்ச்சி இல்லாமல் எழுச்சி இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை. என்னையும் சிலுவை பாரம் அழுத்துகிறது. தரையிலே வீழ்ந்தேன், ஆனால் தந்தையின் விருப்பத்திற்காக மீண்டும் எழுந்தேன். ஆம், தடைகளை உடைத்து சரித்திரம் படைக்க தடைக்கற்களை படிக்கட்டுகளாக்கி முன்னேற நமக்கு தேவை இறையாற்றல் மட்டுமே. இறைவனோடு இணைந்து பயணிப்போம். ஜெபம். கருணை கடலே இறைவா, உம் ஆற்றலை வல்லமையை உணர்ந்து உம்மோடு இணைந்து வாழ வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா என்பவள் ஒரு பல்கலைக்கழகம். அன்பு, அக்கறை, தியாகம், நேசம், கருணை, இரக்கம் இவையெல்லாம் கலந்த ஒரு ஒட்டுமொத்த கலவைதான் தாய். என் அன்னை மரியாளும் மிகச்சிறப்பானவள். என்னுடைய பிறப்பே விசித்திரமானது. தூய ஆவியால் கருவுற்று நான் பிறந்ததையே இறை சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு என்னையும் வளர்த்து சிறப்பாக மிகச்சரியாக சமுதாயத்தில்
வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தாய் இன்று நான் அவமானப்பட்டு தண்டனைக்கு உள்ளாவதை பார்த்து மனம் வேதனைப்பட்டு நிற்கிறாள். அவளுடைய மௌன மொழி எனக்கு புரிகிறது. என்னால் அவளிடம் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் அன்பு தாயினுடைய அந்த உடனிருப்பு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. இறை திட்டத்தில் தொடர்ந்து பயணிக்கிறேன். ஆம், தாய் பிள்ளை உறவை இயேசு மரியாள் இவர்களைத் தவிர யாராலும் மிக சிறப்பாக விளக்கிவிட முடியாது. கிறிஸ்தவ குடும்பங்களில் தாய் சேய் உறவு எந்த வயதிலும் எந்த சூழலிலும் கண்ணியமான, மதிப்புமிக்க, மரியாதை உள்ள அன்பான உறவாக இருக்க வேண்டும். உணர்ந்து செயல்படுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு குற்றங்களை புறந்தள்ளி தாயை மதிக்கின்ற பிள்ளைகளாக எல்லோரும் வாழ வேண்டும் என வரமருள வேண்டுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 5ஆம் நிலை. இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேருடைய நோய்களை குணமாக்கினேன். அவர்களுடைய பசியை போக்கினேன். அவர்களுடைய வாழ்வு மேம்பட, எண்ணங்கள் மாற தந்தையின் துணையோடு எத்தனையோ நல்ல உபதேசங்களை செய்தேன். அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்றுதான் உதவி செய்தேன். உதவி பெற்ற ஒருவர் கூட என்னுடைய துன்ப காலத்தில் சிலுவையை சுமக்க என்னோடு வரவில்லை. முன்பின் அறிமுகமே இல்லாத சீமோன் வருகிறார். கலங்காதீர்கள், உங்களுக்கும் உதவி எதிர்பாராத நபரிடமிருந்து கிடைக்கலாம். ஆம், நம்மிடம் உதவி பெற்றவர்கள் நமக்கு உதவவில்லை என்றாலும் இறைவனின் திட்டப்படி எதிர்பாராத நபரிடமிருந்து நிச்சயம் நமக்கு உதவி கிடைக்கும் என்று நம்பி வாழ்வோம். ஜெபம். அன்பு தெய்வமே இறைவா, எந்த சூழலிலும் பிறருக்கு உதவுகின்ற நல்ல மனப்பான்மையை கொடுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசினி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 6ஆம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த சூழலில் என்னை பார்க்கவே எல்லோரும் அச்சப்படுகிறார்கள். என்னிடம் பேசியவர்கள், என்னிடம் பழகியவர்கள் யாரும் என்னோடு இல்லை. எல்லோரும் மறுதளித்துவிட்டு ஓடிப்போனார்கள். ஆனால் இந்த வீரப்பெண்மணி வெரோனிக்கா என் மேல் இரக்கம் கொண்டு என்னுடைய முகத்திலே இருக்கின்ற இரத்தமும் நீரும் கலந்த அந்த ஒரு கொடுமையான சூழலில் முகத்தை துடைத்தெடுத்து என்னுடைய களைப்பை போக்குகிறாள். உபத்திரவத்தில் செய்கிற உதவி மிகச் சிறந்தது என்பதை உணர்த்துகிறாள். ஆம், சிறிய செயலாக இருந்தாலும் இறைவனுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து அவரின் முகத்தை துடைத்து களைப்பை நீக்கிய வெரோனிக்காவை போல முடிந்த அளவு பிறருக்கு உதவுவோம். ஜெபம். அன்பு தெய்வமே இறைவா, மனக்குழப்பத்திலும் வாழ்க்கை சிக்கலிலும் வாழுகின்ற சக மனிதர்களுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகள் மூலம் நம்பிக்கை அளித்திட நல்மனதை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனை ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை. தொடர் வெற்றி என்பதும் தொடர் தோல்வி என்பதும் யாருக்கும் எப்போதும் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் வீழ்ச்சியும் எழுச்சியும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை என் வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்துகிறது. இயேசுவாகிய எனக்கே வீழ்ச்சி, ஒரு தளர்ச்சி, ஒரு சோர்வு, இவையெல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது இருக்காதா? நிச்சயமாக இருக்கும்.
கலங்க வேண்டாம், துணிந்து போராடி கொண்டே இருங்கள். நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்பீர்கள். ஆம், என்றென்றும் வெற்றி என்பது யாருக்கும் சாத்தியமில்லை என்பதை அருமையாக இறைவன் உணர்த்துகிறார். எனவே தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து வளர்ச்சி பாதைகளாக மாற்றி முயற்சியோடு துணிச்சலோடு பயணிக்க இறைவனுடைய ஆற்றல் தேவை என்பதை உணர்வோம். ஜெபம். சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ந்து சுரண்டு விடுகின்ற எங்கள் மனது இவ்வளவு பெரிய துன்பங்களையும் ஆற்றலோடு எதிர்கொண்ட உம்மை பார்க்கும் பொழுது கொஞ்சம் உற்சாகமடைகிறது. நல்ல உள்ள உறுதியுடன் சோதனைகளை கடந்து உம்மோடு பயணிக்க நல் மனதை கொடுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னுடைய இந்த கொடிய துயரமான சூழலை கண்டு எருசலேம் நகரத்து பெண்கள் மனம் வருந்தி அழுகிறார்கள். என்னை உணர்ந்து கொண்ட இத்தகைய நல்ல உள்ளங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆம், அசாதாரணமான இந்த சூழலிலும் உடல் நலிவுற்ற போதும் எருசலேம் மகளிரை பார்த்து உள்ளத்தில் உறுதியாக இருங்கள் என்று ஆறுதல் சொல்கிறார். தன் தவறுகளை உணர்ந்து அழுவதே சரியான வாழ்வியல் முறை என்பதை உணர்த்துகிறார். ஜெபம். அன்பு தெய்வமே இறைவா, பிறரின் தேவை அறிந்து அவர்களின் இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆறுதல் அளிக்கின்ற அன்பான மனதை கொடுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசினி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித பலவீனம் என்னையும் விட்டு வைக்கவில்லை. சாட்டையடிகள், சிலுவையின் பாரம் என்னுடைய ரட்சிப்பின் பயணத்தை தடை செய்ய பார்க்கிறது. 3வது முறையாக மண்ணிலே விழுகிறேன். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற நினைத்து மீண்டும் எழுகிறேன். ஆம், ரட்சிப்பை இலக்காக கொண்ட இறைவனின் பயணத்தில் இன்னல்களும் இடையூறுகளும் இருக்கத்தான் செய்தது. அதை அவர் தந்தையின் துணையோடு எதிர்கொண்டது போல நம் வாழ்க்கை பயணத்திலும் இறைவன் துணையோடு இடர்களை எதிர்கொண்டு பயணிப்போம். ஜெபம். ஆற்றல் மிக்க இறைவா, உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து உமது சித்தப்படி வாழ உதவி செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசினி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த அகிலத்தை படைத்து அனைவருக்கும் தேவையான உணவு, உடை, உறைவிடம் கொடுத்து காத்து வரும் என்னை அவமானப்படுத்தி நிலைகுலையச் செய்ய எனது ஆடைகளை களைகிறார்கள். இந்த நிலையிலும் எனக்கு இறை திட்டமும் மனுக்குல மீட்புமே பெரிதாக தெரிகிறது. ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அவமானங்களும் அவதூறுகளும் நம்மை அசைத்து பார்க்கலாம். நம் ஆன்மாவை காத்துக்கொள்ள, வான்வீடு எனும் இலக்கை அடைய இவற்றையெல்லாம் இறைவன் துணையோடு பொறுத்து கொண்டு பயணிப்போம். ஜெபம். அன்பின் ஊற்றே இறைவா, நெருக்கடிகளும் அவமானங்களும் என் விசுவாச வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்தவே என்பதை உணர்ந்து உறுதியான உள்ளத்தோடு வாழ உதவி செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசினி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் வாழ்ந்த காலத்தில் சிலுவை சாவு என்பது எல்லோருக்கும் பொதுவானதாகவே இருந்திருக்கிறது. குறிப்பாக மிக அதிகமாக தவறுகள் செய்து சமுதாயத்தினுடைய நிம்மதியை சீர்குலைக்கின்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்குத்தான் இத்தகைய சாவுகள் நிகழும். ஆனால் தவறே செய்யாத எனக்கு, நல்லதே செய்த எனக்கு இந்த தண்டனை கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. என்னுடைய சுயநலத்தை நான் பார்க்கவில்லை, பொதுநலத்தை பார்க்கிறேன். என்னுடைய இந்த சிலுவை பயணத்தின் மூலம், என்னுடைய சாவின் மூலம் இந்த உலகம் முழுவதும், மனுக்குலம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறது என்பதை அறிகின்ற பொழுது எனக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த சிலுவை சாவை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். ஆம், தன்னலம் கருதாத நல்ல மனிதராக, அன்பு தெய்வமாக இறைவன் இந்த இடத்திலே பொதுநல நோக்கை, உலகின் மீட்பை முன்னிலைப்படுத்துகிறார். அதனால்தான் அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறார். ஜெபம். வாழ்க்கையில் எப்பொழுதும் எங்களை முன்னிலைப்படுத்தியே சிந்திப்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு பிறர் நலனிலும் அக்கறையோடு வாழுகின்ற வரத்தை கொடுத்தருளுமாறு இந்த நல்ல நேரத்தில் வேண்டுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசினி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை படைத்து பராமரித்து அனைவருக்கும் வாழ்வளித்த என்னுடைய உயிர் அடங்கும் நேரம் இது. என்னுடைய உயிரை பிதாவின் கையில் ஒப்படைக்கிறேன். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி என்னுடைய உயிரை துறக்கிறேன். என்னை கொன்று போடுவதால், அழித்து போடுவதால் பலருக்கும் மனமகிழ்ச்சி, உற்சாகம், உத்வேகம். ஒரு நல்லவனை அழித்து விட்டால் நம் மனம் போனபடி வாழலாம் என்று இந்த சமூகம் முடிவெடுத்து ஒரு சரித்திர தவறை செய்துவிட்டது. என்னுடைய மரணம் எல்லோருக்கும் நல்ல செய்தி என்று தான் நினைக்கிறார்கள். இது ஒரு தற்காலிக நிகழ்வு. மீண்டும் உயிர்த்தெழுவேன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே இறை திட்டத்திற்காக, இறை மக்களுக்காக, மக்கள் மீது வைத்த அன்புக்காக, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என் உயிரை துறப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், தியாகத்தின் உச்சக்கட்டமாக இறைவன் தன்னுடைய உயிரை கொடுத்து உலகத்தை மீட்கிறார். ஜெபம். தியாக திருவுறவே இறைவா, உமது இறப்பும் இழப்பும் பலரின் வாழ்க்கைக்கும் நல்வழியாக அமைந்தது என்பதை உணர்ந்து தியாக உணர்வுடன் வாழ வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசினி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 13ஆம் நிலை. இயேசுவை அவர் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு தாயாக என் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். எனது மகனை குழந்தை பருவத்திலேயே மடியில் கிடத்தி தாலாட்டிய நாட்கள் மகிழ்ச்சியானவை. சிறு வயதிலேயே ஆண்டவரின் பணிக்காக ஆலயத்தில் உபதேசம் செய்தபோது காணாமல் தவித்த தவிப்பு சொல்லி மாளாது. என் மகன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சரியான நபராகத்தான் வாழ்ந்தார். சட்டத்தை பிடித்துக்கொண்டு மனிதர்களை அலட்சியப்படுத்திய சமூகத்தில் மனிதர்களை மையப்படுத்தி அவர்கள் எண்ணங்களை மேம்படுத்தியவர் என் அன்பு மகன். உலகத்தில் எந்த தாய்க்கும் இந்த நிகழ்வு வரக்கூடாது. இறந்த மகனை கனத்த இதயத்துடன் மனதிலும் மடியிலும் சுமக்கிறேன். ஜெபம். கருணை தெய்வமே இறைவா, உம் அன்பு அன்னை மரியாளின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு எங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு சரியாக வாழ வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசினி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் தேவாலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் கட்டி எழுப்புகிறேன் என்று சொன்னார் இறைமகன் இயேசு. மாற்றான் தோட்டத்து கல்லறையில் புதைக்கப்பட்டாலும் அவருடைய சிந்தனைகள், செயல்கள்
விழுமியங்கள், வாழ்வியல் நெறிமுறைகள் அனைத்தும் விதைக்கப்பட்ட விதையிலிருந்து கிளம்பிய விருட்சம் போல வளர்ந்து அனைவரின் வாழ்வையும் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது இறைவனுக்கு ஒரு தற்காலிக ஓய்வு. எல்லோருடைய வாழ்வுக்காகவும் இந்த இறப்பு தேவைப்பட்டது. இந்த அடக்கத்தை அடக்கம் செய்துவிட்டு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்து நம்முடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் இறைமகன் இயேசு. ஜெபம். அன்பின் இறைவா, பிறப்பின் நிறைவுதான் இறப்பு, இறப்பின் மறுநிலை உயிர்ப்பு என்பதை உணர்ந்து என்றும் அழியாத ஆன்மாவை காத்துக்கொள்ள வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனை ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.